உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம செபிக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே வரும்படியாக ஆண்டவரே அதை கேட்கிறவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த சமாதானத்தையும் விடுதலையும் கர்த்தர் வரப்பண்ணுவீராக. கர்த்தாவே, நாங்கள் கொடுக்க போகிற வார்த்தைக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விடுதலை கடந்து போகிறது. எல்லா மகத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் ஆகட்டும், நம்முடைய காரியங்கள் ஆகட்டும், தேவனுக்கு நம்ம உண்மையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம இப்படியாக வாசிக்கலாம். அந்த வசனத்தை எல்லாரும் கேட்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இதுல பாருங்க, அருமையா அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதானவர் நம்மளை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்தர் எங்க இருக்கிறாரோ அங்க என்னோட ஊழியன் அங்க இருப்பான் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை சொல்ற, ஒருவன் ஊழியம் செய்யும் போது பிதானவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரா, கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த ஊழியம் என்றது எப்படியாப்பட்ட தேவனுக்காக நம்ம என்ன காரியங்களை செய்தாலும் அது தேவனுக்கென்று நம்ம செயல்படுகிறவரா நம்ம காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளை தேவனே நம்மளை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார், நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம யாருடைய வேலையை அதிகமாக நம்ம செய்யணும் என்றால் தேவனுடைய வேலைகளை நம்ம அதிகமாக செய்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். உலகத்துல இன்னைக்கு பல வகையான வேலைகள் இருக்கு, பல வகையான காரியங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையா தேவனுக்கு பின்பாக ஓடி போய் அவருடைய ராஜ்யத்துக்காக நீதிக்காக இன்னைக்கு நம்ம ஓடுகிறோமா? இன்னைக்கு நம்ம ஊழியங்களை செய்கிறோமா? வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதானவர் என்ன பண்ணுகிறாரா, நம்மளை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார், நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளுக்கு கனம் புகழ்கள் சிலது கிடைக்காம இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல போகும்போது நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, உயர்த்துகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த ஊழியங்களை யாருக்காக செய்யணும் என்று பார்க்கும்போது தேவனுக்காக, இயேசுவுக்காக நம்ம செய்யறவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஒரு சின்ன நம்ம ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா, மறக்கவே மாட்டார். இன்னைக்கு பார்க்கும்போது ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தேவனுடைய வேலைகளை அவர்கள் செய்தவர்களா இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு பெரிய கிருபையை தேவன் கொடுத்தவரா இருக்கார். இன்னைக்கு அவருடைய ஊழியங்களை செய்வதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனா நம்மளை தகுதிப்படுத்தினவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை இன்னைக்கு உலகத்துல நம்மளுக்கு பெஸ்டான ஒரு காரியம் என்றால் தேவனுடைய வேலைகளை தேவன் நம்ம செயல்படும் போது, அதான் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும் போது பிதானவர் அவரை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார், பிதான் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கார். அப்ப நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்? ஊழியம் என்றால் என்ன? ஊழியம் என்றால் என்ன? 4 பேருக்கு போதிப்பது ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய காரியங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியத்தின் காரியமா இருக்கிறது. நம்ம வெளியே போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது அது ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. அப்போ நம்ம ஊழியம் செய்யும் போது நம்மளை யார் பாராட்டுறாங்களோ, யார் புகழ்த்துறாங்களோ அது நம்மளுக்கு தேவையில்லை. தேவன் நம்மளை புகழ்த்துகிறவரா இருக்கிறார், தேவன் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு கூட பார்த்து சொன்னாரு, ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவர் ஒன்றுத்துக்கும் அவர் உதவி இல்லாம ஒரு மீன் பிடிக்கிற ஒரு வேலையில தான் அவர் காணப்பட்டார். ஆனா ஒரு நாள் தேவன் அவரை சந்திக்கிறாரு. ஒரு நாள் தேவன் அவரை சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா காரியத்தையும் அவரை மன்னித்து
அவர் மன்னிக்கும் போது தேவனிடத்துல அந்த பேதுரு சொல்லக்கூடிய காரியம் என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இதுக்கு முன்பாக ஆண்டவரே உமக்கு நான் பாத்திரவன் அல்ல, என்னை விட்டு நீங்க போங்கன்னு சொல்றாரு. ஆனா தேவன் சொல்றாரு, அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு சொல்றாரு, இனிமேல் உங்களுடைய வேலையை நான் மாற்றுகிறேன் என்றார். என்ன வேலை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் உன்னை மாற்றுவேன் என்று பேதுருக்கு சொல்லுகிறார். அந்நிய நாள்ல இருந்து அவர் மனுஷனை பிடிக்கிறவனாக கர்த்தர் அவரை வைத்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய வேலைகள் எல்லாமே கர்த்தர் மாற்றினவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உண்மையாக நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஊழியங்களை தேவனுக்கு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கு, எத்தனையோ இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படாம இருக்கு. அப்போ நம்ம போய் அந்த வேலைகளெல்லாம் செய்யும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுக்கு வேலைக்கு போறதுக்கு நேரம் உண்டு, ஆபீஸ் போறதுக்கு நேரம் உண்டு, அந்த வேலையில போய் சேர்த்துக்கு எல்லாத்துக்கும் நேரம் உண்டு. ஆனா தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு நம்மளுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லாம இருக்கு. அப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஊழியர் என்று பார்க்கும்போது பாஸ்டர் தான், அவர்தான் ஊழியரா இருக்கிறாரு என்று நம்ம சிந்திக்கிறோம், அவர் செய்கிறோம். ஆனால் யாரார் தேவனுடைய வேலைகளை செய்கிறார்களோ, யாரார் தேவனுக்காக ஓடுகிறார்களோ, யாராருக்கு தேவனை அறிவித்து அவருடைய வேலைகளை செய்கிறாரோ, அவர்களுக்கு எல்லாரும் அவருக்கு ஊழியக்காரர்களாக தேவன் நம்மளை மாற்றி வைத்தவராக இருக்கிறார். நம்ம ஒரு ஊழியக்காரனாக தேவனுக்கு காணப்படுகிறவராக இருக்க வேண்டும். தேவனுக்காக செய்கிற ஒரு பிரயாசமோ அது வீணாக போகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எடுத்து அந்த வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல நீங்க 15வது அதிகாரம் அதுல 57வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்காக செயல்படுகிற காரியம், அவருக்காக நம்ம ஓடுகிற காரியம் அது ஒன்றுமே விருதாக போகாது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கலாம், உயர்ந்த ஆபீஸ்ல இருக்கலாம், உயர்ந்த ஒரு பகுதியில இருக்கலாம், உயர்ந்த போஸ்ட்ல இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி போகிறதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம தேவனுக்காக செயல்படுகிற காரியம், தேவனுக்காக செய்கிற ஊழியங்கள் அது ஒரு நாளும் அது பெரிதாக அது போகுவதே இல்லை என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன காரியங்களை செயல்பட வேண்டும்? இன்னைக்கு ஒரு சகோதரி நான் கொண்டு வரேன். அந்த மகள் எப்படி ஊழியம் செய்தாள், எப்படி தேவனுடைய வார்த்தையை அவள் ஊழித்து செய்து அவள் அறிவித்தார், எப்படி தேவனுடைய ஊழியங்கள் செய்யும் போது என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது, நம்ம ஊழியங்கள் படும்போது நம்ம ஊழியத்துல போகும்போது நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் கிடைக்கிறது என்று வேதவசனம் நம்மளுக்கு அருமையா சொல்ல. அப்போ நித்திய ஜீவனுக்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, தேவன் தருகிறவரா இருக்கார். நீங்க யோவான் சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 68வது வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே, நாங்க உங்களை விட்டு எங்கே நாங்க போகுவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவன் உண்மை இடத்துல உண்டல்லவோ என்ற அந்த இடத்துல கேட்கிறார். நேற்று அந்த வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நாம் யாரிடத்துல நம்ம போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டல்லவா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும். பேர் அருமையான ஒரு காரியத்தை வைக்கிறார் இந்த இடத்துல. என்ன காரியத்தை அவர் வைக்கிறார்னா, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்க போகுவோம். அந்த இடத்துல சொல்லும் போது நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டல்லவோ, ஆண்டவரே ஜீவன் உள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டல்லவோ. இந்த ஜீவன் உள்ள வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கிறவராக இருக்கணும், நம்ம போதிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வேதத்தை சுமந்து கொண்டு போய் தேவனுடைய வேலைகளை செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு குடும்பமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம போறோம், வேற ஊர்களுக்கு நம்ம போறோம், அநேக விஷயங்கள் என்டர்டைன் பண்றோம், இயற்கைகளை ரசிக்கிறோம், எவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம். ஆனா நம்ம குடும்பமாக போய்
ஒரு கிராமத்துல போய் எத்தனையோ பேர்கள் ஒன்றுமில்லாம இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு பாடலை பாடி அவங்களுக்கு 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வந்து பாருங்க, தேவன் உங்களை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா என்டர்டைன் உலகத்து பிரகாரமாக நம்ம சில காரியங்களை போகிறது எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்காக நம்ம ஓடும்போது, கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது தேவனுடைய வசனம், நீ கர்த்தருக்காக செயல்படுற ஒன்றும் வீணாக போகாது. 2வது சொல்றாரு, தேவன் சொல்றார் நித்திய ஜீவன் அவரிடத்துல உண்டு. இவருடைய ஜீவன் உள்ள வார்த்தை, இந்த ஜீவன் உள்ள வார்த்தை அதுதான் தேவனா இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது சுமந்து கொண்டு அந்த காரியங்களை செயல்படும் போதே நம்மளுக்கு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அதாவது தேவன் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர் அவரை என்ன பண்ணுகிறாரா, கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எங்க தன்னை இயேசு இருக்கிறாங்க, என் ஊழியனும் அங்கு இருப்பான். ஒருவன் ஊழியம் செய்யும் போது பிதானவர் அவரை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், ஆண்டவரிடத்தில் அவன் பெரிய மனுஷனாவும் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ, பராக்கிரமசாலியாக இருந்தவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு சிறு பொண்ணு என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துல கொண்டு வந்தவர்களா இருக்கிறார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து, நாகமானுடைய மனைவிக்கு வேலை செய்கிறவளாக அந்த இடத்துல இருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவார் என்றால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அந்த இடத்துல பாருங்க, இவர் ஒரு பெரிய ஸ்ரீமான், ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவனாய், அவன் உயர்ந்த ஒரு மனுஷனாக அந்த இடத்துல இருக்கிறவனா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு குறை என்றது இருக்கிறது, அவனுக்கு குஷ்டம் என்றது அவனுக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அந்த வியாதி என்றது, அந்த நாகமானுக்குள்ள அந்த வேதனை என்றது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இஸ்ரேலுக்குள்ள அந்த இடத்துல போகும்போது, ஒரு படைகள் போகும்போது அங்க ஒரு பெண்ணை சிறுபிடித்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, நாகமானுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறவரா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு அடிமை இருந்து அந்த பெண்ணை என்ன பண்றாங்க, நாகமானுடைய மனைவிக்கு ஒரு வேலைக்காரியாக அந்த இடத்துல வைத்தவரா இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன பெண் சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். நீங்க அவர் இடத்துல நீங்க போகும்போது உங்களுடைய குஷ்டம் நிஜமாக அது போகக்கூடியதா இருக்கிறது என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அடிமைத்தனத்துல சிறுபிடித்து அந்த இடத்துல ஒரு வேலைக்கு கொண்டு வராங்க. அந்த வேலைக்குள்ள கொண்டு வரும்போது அவள் தன்னை வேலைகளை விட்டு தேவனுடைய வேலைகளை அவள் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல என்ன வேலை செய்ய ஆரம்பிக்கிறான்னா, அவ்வளவு தைரியமாக, அவ்வளவு ஒரு காரியமாக அந்த சிறு பெண்ணு அவள் என்ன பண்ணுகிறாரு, நாகமானுடைய மனைவிக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து பிடித்து வந்த ஒரு பெண்ணு, அந்த மகளுக்கு அந்த ஆண்டவரை பத்தி தெரிந்திருந்தா எலிசா பத்தி அந்த இடத்துல தைரியமாக சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க, தைரியமாக பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சில இடங்களை பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளைகள் சில காரியங்களை நம்ம சொல்லும் போது நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொள்ளுகிறோம். இது ஆகாது, முடியாது, இவள் சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும், இவளுக்கு ஒன்றும் தெரியாது என்று நம்ம என்ன பண்றோம், கேர்லெஸ்ஸா விட்டு விடுகிறோம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது நாகமானுக்கோ குஷ்டம், படைகள் இருக்கிறாங்க, வீரர் இருக்காங்க, கொழுவேன ஆஸ்திகள், நகங்க, எல்லா வகையான ஐஸ்வர்யமும் எல்லா வகையான ஒரு கனமும் பெற்ற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு குறை என்றது காணப்படுகிறது, குஷ்டம் என்றது காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல இந்த சகோதரி போய் மெல்லமாக போய் அவளோட அந்த தாயாருக்கிட்ட, அந்த நாகமானோட மனைவி கிட்ட போய் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் பாருங்க, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவார் என்றால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க.
இவர் எவ்வளோ எல்லா வகையான பணம் ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கு. அந்த பணத்துக்கையில முடியாத காரியம், அந்த காரியங்கள் அவன்கிட்ட இருந்த ஐஸ்வர்யங்கள், அவன்கிட்ட இருந்த எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கலாம், அவர்களெல்லாம் முடியாத காரியம். இந்த ஒரு அடிமதனத்துல பிடித்து வந்த இந்த பெண் பேசுகிறார், நீ அவள் இடத்துல நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களோட குஷ்டம் நீங்கி போகும் என்று அந்த இடத்துல தைரியமாய் சொல்லக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு நம்ம உண்மையா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம போய் பேசுகிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுகிறோமா? இன்னைக்கு தேவனுடைய ஊழியங்களை நம்ம செய்கிறோமா? இன்னைக்கு நம்மளோட நண்பர்களுக்கு நம்ம தேவனை பத்தி சொல்லுகிறோமா? எவ்வளோ இடங்கள்ல போகிறோம், எவ்வளோ இடங்கள்ல நம்ம போய்கிற இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறதுல ஒரு தைரியம் நம்மளுக்கு வரக்கூடிய காரியங்கள் வாழப்படுறது கிடையாது. அதுதான் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும் போது பிதானவர் அவனை கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது நம்ம எல்லா வகையிலும் கனப்படுத்துகிறார். இந்த இடத்துல அவ்வளோ தைரியமாய் போய் இவரு குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த தேவ மனுஷங்கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுடைய குஷ்டம் நீங்கும் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். பாருங்க, இஸ்ரவேலின் பெண் அவள் போய் இந்த இடத்துல அந்த படை தலைவனுக்கே, அந்த இருக்கிற ஒரு பெரிய தலைவர் ராஜாவுக்கே அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. முதலாவது செய்தி இந்த சகோதரி மூலியமாக, அந்த பெண் மூலியமாக கிடைக்கப்படுகிறது. இரண்டாவது செய்தி நாகமானுக்கு போகக்கூடியதா இருக்கிறது. இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார் என்று அந்த காரியங்களை அவங்க கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அந்த இடத்துல தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறார், எப்படி கிரியைகளை நடப்பிக்கிறார். ஒரு சின்ன சகோதரி சொன்ன நிமித்தம் அந்த இடத்துல உடனே அந்த வார்த்தையை அவங்க கேட்டுக்கொண்டு உடனே அவர்கள் என்ன பண்றாங்க, போய் தன்னை ராஜா அந்த இடத்துல போய் நாகமானுக்கு அந்த விஷயங்களை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது கீழே அப்படி வாசிங்க. அப்போது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம். பாருங்க, எவ்வளவு ஷார்ட் டைம்ல எவ்வளோ ஒரு காரியங்கள் நடக்கப்பட்டது. அந்த இடத்துல தேவனை பத்தி அந்த சின்ன அடிமதனத்துல வந்த ஒரு சகோதரி, அந்த பெண்ணு அந்த இடத்துல அறிவிக்கிறவளா இருக்கிறார். நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கொண்டு இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே தேவ வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க. கர்த்தரால் போதிக்கப்படட்டும், அவன் தேவனால் நடக்கப்படட்டும். அவர்கள் நிமித்தம் அநேக பேர்கள் ரட்சிக்கப்படட்டும். இன்னைக்கு நம்ம நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு, எத்தனை குடும்பம் சமாதானமாய் போய் கொண்டிருக்கு, எத்தனை ஊழியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஒரு யூடியூப்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பிரபலமான ஊழியர்கள் இருக்காங்க, அவர்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அவர்களை பார்க்கிறோம். ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவர்களை நம்ம கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், கண்ணோக்கி நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல நான் பஞ்சாப் பகுதியில் ஊழியத்துக்கு போகும்போது, இமாச்சல் பிரதேசத்துல, ஜம்மு காஷ்மீர்ல இந்த ஊழியத்துக்கு போகும்போது அநேக பேர்கள் அவர்கள் பார்க்கும்போது ஒரு உதவி இல்லாம அந்த பார்டருக்குள்ள அவங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்காங்க. சிறு பிள்ளைகளை வைத்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம போய் ஒரு நாள் அவர்களுக்கு போய் அந்த இடத்துல அந்த கிராமத்துல போய் நம்மளால முடிஞ்ச ஒரு கிராமத்துல போய் ஒரு தேவனோட வார்த்தை சொல்லி அங்க இருக்கிற சில வியாதிஸ்தர்களா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு நன்மை செய்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்து தேவனை பத்தி சொல்லிட்டு வாங்க. இன்னைக்கு உங்க நிமித்தம் வாங்க, உங்களோட குடும்பத்தின் நிமித்தம் வாங்க, அநேக பேர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள வரக்கூடியவரா இருக்காங்க. அப்ப அந்த வருஷத்தை கீழே வாசிங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது
அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ட ரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்னு அந்த வசனத்தெல்லாம் நீங்க கீழே வாசிக்கும் போது அந்த இஸ்ரவேலிலிருந்து பிடித்து வந்த அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த இடத்துல போறாரு, எலிசா கிட்ட போகிறாரு. அந்த எலிசா கிட்ட போகும்போது எலிசா சொல்றாரு, ஏதோ நதி, அந்த நதியில போய் என்ன பண்ணு, நீ 7 தடவை குடித்து நீ எழுந்து நீ வா, உன் குஷ்டம் நீங்கப்படும். அந்த இடத்துல எலிசா வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார், பெரிய தலைவர், பெரிய ராஜா வருகிறார் அந்த இடத்துல என்று அவன் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல இவர் நம்பிக்கையோடு அந்த இடத்துல போறாரு. ஆனா எலிசா சொல்றாரு, போய் அந்த நதியில போய் என்ன பண்ண, நீ குளித்து எழுந்து வா, உனக்கு எல்லா குஷ்டங்களும் நீங்கும். அப்போ அந்த இடத்துல அவர் நாகமான் சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் பார்க்காத காரியமா, நான் பார்க்காத இதுவா, இவர் போய் நதியில குளித்துட்டு வான்னு சொல்லுகிறாரே என்று அந்த இடத்துல பேசக்கூடியவராக இருக்கார். அப்போ அந்த இடத்துல அந்த நாகமான் அந்த இடத்துல அந்த கூட இருக்கிற அந்த சீஷன் சொல்லுகிறான், இந்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்திருந்தா, இல்லை ஒரு காரியங்களை கொடுத்தா நீங்க செயல்படுறதுக்கு மாட்டீங்களா? அதே போல அந்த காரியங்களை நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஊக்குவிக்கிறவராக இருக்கிறாங்க. அதே போல போய் அந்த யோர்தான் நதியில அவங்க போய் என்ன பண்ணுகிறாங்க, அவங்க குளிக்கிறாங்க. ஒரு தடவை பார்க்குறாங்க, 2 தடவை பார்க்குறாங்க, 7வது தடவை தன்னை வாழ்க்கை பார்க்கும்போது அந்த குஷ்டம் நீங்கி அவரை ஒரு குழந்தையை போல அவரோட சரீரத்தை கத்தர் மாற்றி அவரை ஒரு பெரிய சுகத்தோடு கூட கடந்து வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோட சரீரத்தை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த நதியில குளித்து அவங்க இழுத்து மேல வரும்போது அவங்களோட சரீரம் அப்படியே மென்மையாக மாறினது. அந்த குஷ்டம் அவனை விட்டு நீங்கி போனதாக இருக்கிறது. இப்போ யோசித்து பாருங்க, இப்போ நம்ம சிந்திக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யம், எல்லா வகையான காரியமா இருக்கிறது. ஆனா அவளோட குஷ்டம் இன்னைக்கு அவளோட தேவன் வந்து அவளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்த ஒரு சுகத்தை கத்தர் கட்டளை எடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அடிமதனத்துல வந்த அந்த பிள்ளை, அடிமதனத்துல வந்த ஒரு பெண்ணை அவர் நாகமான் என்ன பண்ணியிருப்பார்? யாரும் முடியாத காரியம், யாருக்கும் அந்த இடத்துல செய்ய முடியாத காரியம் தேவன் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தையும் அப்படியாப்பட்ட ஒரு நன்மையும் தேவன் செய்தவராக இருக்கிறார் நாகமானுக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு அடிமதனத்துல போன ஒரு பிள்ளை ஒரு தேவனோட வேலைகளை அவர் செய்தவரா, தேவனை அறிவித்தவளாக ஒரு வாழ்க்கை மாறப்பட்டது நிமித்தம் அவரை ஒருவேளை என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த இடத்துல அவரோட மகளாகவே அந்த அடிமதத்துல வந்த பெண்ணை மகளாகவே என்ன பண்ணியிருப்பாரு, அந்த நாகமான் ஏற்றுக்கொண்டிருப்பார். அப்ப பாருங்க, ஒரு சகோதரி ஒரு தேவனோட வேலை செய்யும் போது கர்த்தர் எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய நேரங்களை வீணாக்காதபடிக்கு, நம்முடைய டைம்கள் வீணாக்காதபடிக்கு ஒரு தேர்ந்தெடுங்க, ஒரு ஆஸ்பத்திரியை தேர்ந்தெடுங்க, இல்லை ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுங்க, இல்லை எந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குது அந்த இடத்த தேர்ந்தெடுங்க. போய் அந்த இடத்துல ஊழியங்களை செய்யுங்க, 4 பேருக்கு தேவனை பத்தி பேசுங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, இந்த இடத்துல யாரும் நுழைய முடியாத ஒரு அடிமதனத்துல போன ஒரு சகோதரி தேவனோட வார்த்தை சொன்னது நிமித்தம் அந்த இடத்துல அவனோட குஷ்டமே நீங்கி அந்த குடும்பம் எல்லாமே ரட்சிக்கப்பட்டதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாக்குவதாக. அதான சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதானவர் என்ன பண்ணுறாரா, அவனை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை கணங்கள், எத்தனை புகழ்கள், எத்தனை மகிமான ஆசீர்வாதம் அந்த அடிமதனத்துல வந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தவராக இருக்கிறார். அவரோட தலைக்கீழே அவரோட வாழ்க்கையை ஒரு முழுமையாக மாற்றி அவர் வேலை அந்த இடத்துல ஒரு அரமணத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நாகமான் கொடுத்திருப்பார். அந்த மகளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருப்பார். ஒரு சாதாரண ஒரு நாகமானுக்கே அந்த குஷ்டம் நீங்கி போகும்போது அவ்வளோ பெரிய காரியங்கள் அந்த மகளுக்கு செய்கிறான்னா, இன்னைக்கு நம்ம தேவனோட வேலைகளை ஊழியங்களை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார். கண்டிப்பா ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அதை கட்டாயமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாக இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேரத்துல
அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதானவர் என்னை கனப்படுத்துகிறார் என்று சொன்னபடியாக தேவனே, ஆமா ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியன் எங்க இருப்பாங்களோ தேவன் இருப்பார் என்று சொன்னபடியாக தேவனே, அப்பா அந்த சிறிய தேசத்திலிருந்து அந்த மகளை பிடித்து கொண்டு வரும்போது அப்பா அந்த சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம் தேவனே அந்த இடத்துல ஆண்டவரே அந்த மகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஒரு வார்த்தையால நீர் காரியங்களை செய்தவரா இருக்கு. கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.